Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மேலூர் அருகே கிரஷர் குவாரியில் எதிராக போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கீழ்வளவு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. மதுரை மாவட்டம் கீழவளவு அருகே உள்ள தேங்கொண்ட நிலையில் செந்தூர முருகன் என்ற பெயரில் தனியார் கிரஷர் கல் குவாரி புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குவாரியினால் இப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி இந்த குவாரியை மூட வலியுறுத்தி இப்பகுதி மக்களைச் சேர்ந்த தேங்கொண்ட நிலை, ஈமலம்பட்டி, கிருஷ்ணாபுரம், மல்லாகோட்டை உள்ளிட்ட கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிராம மக்கள் சார்பாக வழக்கறிஞர் வேலாயுதம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மற்றும் SS கோட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குவாரியில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி சிலர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டி விட்டுள்ளதாக கூறப்படுகிற நிலையில் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அப்பகுதி மக்கள் சிலருடன் இன்று வழக்கறிஞர் வேலாயுதம் தலைமையிலான குவாரிக்கு சென்று குவாரி நிர்வாகத்திடம் இதை கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்கள் குவாரியில் இருந்த நபர்கள் அவர்களை மிகவும் கொடூரமாக தாக்கிய வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இதில் வழக்கறிஞர் வேலாயுதம், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய குவாரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கீழளவு காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கீழளவு காவல்துறை ஆய்வாளர் சரவணபோஸ் சார்பில் பொதுமக்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். குவாரிக்கு சென்றவர்களின் கிராமத்தினர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.